முதல்வரை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது இங்கே இல்லை. மன்னர் ஆட்சி காலத்தில் கூட குருன்னு ஒருத்தன் தான், அவன் கட்டுப்படுத்துவான். திருவண்ணாந்தான்றதுலாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் என்ன பண்ணுவான், ஆமாம் குருங்களும் திருவண்ணா இருந்துக்கிறாங்க, அது மாதிரி வரலாறும் இருக்குது. பட் ஆனால் கட்டுப்படுத்துறதுக்கு அவரும் ரெண்டாவது கடவுளுக்கு பயந்த மனிதர்களாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? கடவுளுக்கு பயந்த மனிதர்களாக இருந்தாங்க, நேர்மைக்கு பயந்தவர்களாக இருந்தாங்க, பிறவி துன்பம் வரும்ன்ற பயத்தில் இருந்தாங்க, சொர்க்க நரகம்லாம் பேசி இருந்தாங்க. இன்றைக்கி சொர்க்க நரகம்லாம் நீ புரிஞ்சுக்கோ, தப்பு கிடையாது. பட் தண்டனை உண்டாச்சே. நீங்கள் முதல்வராக இருந்துட்டு போயிடுவே, ஆனால் பின்னாடி உனக்கு நிறையா கஷ்டம். இயற்கையின் அல்லது கடவுளின் சட்டம் எப்போவுமே மாறாது. பிறருக்கு நலம் அல்லது தீங்கு செய்யணும்னு நீ நினச்சேன்னா அதுக்கான பரிசு உண்டு. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீ நினச்சேன்னா நீ நல்லா தான் இருப்ப. அடுத்தவங்க கெடுத்து நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா அழிஞ்சு போயிடுவேன். அது உனக்கு அதெல்லாம் ஒன்றும் கடவுள் நீ ஏமாற்ற முடியாது. உன்னை சுற்றி அப்படி நடக்கும். உனக்கு சரியாக நடக்காது எதுவுமே. ஏன் நடக்கலை நீ ஏன் நினச்சிப்ப, எனக்கு ஏன் சரியாக நடக்கலை, எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு ஏன் துக்கம், சும்மா சொல்லுங்கிற. உண்மையிலேயே நீ நேரம் இல்லை, அதனால தான் உனக்கு கஷ்டம். நேரம் இருந்தால் கஷ்டம் வராது. நீ சரியாக இருந்தால் உனக்கு துன்பம் வராது. உனக்கு பிரச்சனையாகவே தெரியாது. பிரச்சனை எல்லாருக்கும் வரும். பிரச்சனை வராது ஒரு மனுஷனும் இருக்க மாட்டான். பிரச்சனையை சாதாரணமாக கடந்து போகிற தகுதி யாருக்கு வரும்னு கேட்டியானா, உண்மையாகிறவனுக்கு மட்டும்தான். நான் உண்மையானவன், நான் முதல்வரானால் உண்மையாக முதல்வராக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளோ ஒன்றா பண்ணுவேன். நான் இதில் விடுபட்டதெல்லாம் நிறைய இருக்குது.